2018 பார்த்துட்டிங்கன்னா ஒரு 13 பேர் தாய்லாந்தில் ஒரு குகைக்குள்ளே வந்து போய் மாட்டிக்கிறாங்க. வெளில பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணி வேறு உள்ளே போயிட்டுருக்கா. இதனால் மீட்பு பணிகள் வந்து ரொம்ப தொய்வாக நடந்துக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் ஆள்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் 2 நாள் மீட்பு பணி நடக்குது, அடுத்து 5 நாளாவது 10 நாளாவது 18 நாள் கழித்து தான் அந்த 13 பேரை உயிரோடு கொண்டு வராங்க. என்ன தான் நடந்துச்சு? அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் தான் உங்கள் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். தாய்லாந்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு குகைங்க, தாம் லுவாங் குகை. அந்த குகை வந்து எப்படிப்பட்ட குகை அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் வந்து நீளம் உள்ள. ஆனால் சில இடங்கள்ல எல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் உள்ளே போக முடியும். அதுக்கு மேலே வந்து யாரெல்லாம் உள்ளே போக முடியாது. அதுவும் அவ்வளோ நெருக்கமாக இருக்கும். ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னா அவங்களாம் உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த குகையில் சில இடங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜூலை இருக்குல்ல, ஜூலைலேருந்து நவம்பர் டிசம்பர் வரைக்கும் அந்த பயங்கரமான மழை காலங்களில் அந்த குகைக்குள்ளே யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸையும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பிள்ளைங்க ஒரு 13 பேருங்க. அதில் 12 பேர் வந்து சின்ன பிள்ளைங்க தான். ஒரு 11லேருந்து 16 வயசு பிள்ளைங்க தான். அவங்க வந்து இந்த குகைக்குள்ளே போகிறாங்க. இவங்க போகிற மாதம் வந்து ஜூன் மாதம். ஆனால் இவங்க போகிற நேரம் பயங்கரமான மழை பெஞ்சு உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 12 பேரும் யார் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஃபுட்பால் டீம். இவங்க வந்து ஃபுட்பால் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கோச்சாக இருக்காப்புல ஒரு 25 வயசு பையன். அந்த பையனும் சேர்ந்து தான் உள்ளே போகிறாப்புல. அன்றைக்கி ஒரு நாள் வந்து எல்லோரும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பையனுக்கு பிறந்த நாளை சூப்பராக கொண்டாடுறாங்க. கொண்டாடி முடிச்சதுக்கப்புறம் சரி எங்கேயாவது வெளில போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி எதுக்கு எங்கேயாவது வெளில போயிட்டு, அதான் ஒரு குகை இருக்குல்ல, இப்போ தான் ஒன்றும் மழையெல்லாம் கிடையாது, நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அந்த 12 சின்ன பிள்ளைங்களும் முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோச்சு வந்து வழிகாட்டிட்டு போயிட்டுருக்காப்புல. எல்லோரும் சைக்கிளில் தான் போகிறாங்க. இப்படி சைக்கிளில் போகிறவங்க அந்த குகைக்கிட்ட வந்து கொண்ட சைக்கிளை போட்டுட்டு அந்த குகைக்குள்ளே நடந்து போகிறாங்க. இப்படியே போயிட்டுருக்காங்க. இவங்க போகிற நேரம் பார்த்து பயங்கரமான மழை பெய்யுது. மழை பெஞ்சு தண்ணி பாட்டுக்கு அந்த குகைக்குள்ளே உள்ளே போயிட்டே இருக்குது. அந்த பையனுங்களுக்கு யாருக்குமே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரில. இந்த நேரத்தில் இந்த பையனுங்களோட அம்மா அப்பா இருப்பாங்கள்ல, அவங்க வந்து ஆகா தன்னோட பிள்ளைங்க எங்கே அப்படின்னு வந்து தேடுறாங்க. இருந்தாலும் வந்துடுவாங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நேரமாக வந்து அந்த ஃபுட்பாலுக்கு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சில பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அதனால் உடனே அந்த அகாடமிக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க இது மாதிரி வந்து ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சுட்டு இந்நேரம் வந்துருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒன்றும் புரியாமல் பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் தேடுறாங்க, ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த 12 பேர் பிள்ளைங்க ஒரு கோச்சுங்க அந்த கோயிலுக்குள்ளே போனது. இன்னொரு புள்ள வந்து கோச்சு அந்த அகாடமியில் பயிற்சி பெற்றவன் வந்து இது மாதிரி அந்த குகைக்குள்ளே போகல. அவன் வந்து வீட்டுக்கு போயிட்டான். அவன் சொல்கிறான் இது மாதிரி வந்து இந்த குகைக்குள்ளே வந்து 12 பேரும் போனாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லோரும் இந்த குகைக்குள்ளே அலறி அடித்து போய் பார்த்தா சைக்கிள்லாம் வெளில கிடக்குது. ஆகா எல்லோரும் குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா மழை பெஞ்சு உள்ளே தண்ணி பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. மீட்பு பணிகள்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் எதுவுமே வேலைக்காகலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பயங்கரமாக டைவ் பண்ணுறவங்களாம் வராங்க. ஆனால் அவங்க அந்த குகைக்குள்ளே போய் ட்ரை பண்ணுறாங்க. மழை பெஞ்சு உள்ளே தண்ணி போனதுனால உள்ளே ஒரு கும்ரட்டாக இருக்குது. குகை இல்லை. இவங்க என்ன தான் லைட்டு வச்சுருந்தாலும் உள்ளே போகவே முடியல. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, எதுவுமே பண்ண முடியல. கடைசி கட்டமாக ஒரு ராட்சச மோட்டரை கொண்டு வந்து குகைக்குள்ளே உள்ள தண்ணி வந்து இறச்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அது பயங்கரமான மோட்டருங்க. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 16 லட்சம் லிட்டர் தண்ணியை அது வெளியேற்றிக்கிட்டே இருக்குது. என்ன தான் வெளியேற்றினாலும் இந்த டைவர்ஸ்னால வந்து உள்ளே போகவே முடியல. டைவ் அடித்து உள்ளே போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சரி வெளிநாட்டிலேருந்து பயங்கரமாக டைவ் அடிக்கிறவங்கள கூப்பிடுவோம் அப்படின்னு அவங்கள கூப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட வெளிநாட்டிலேருந்து 40 பேர் அந்த ஸ்பெஷலிஸ்ட் வராங்க. இங்கே தாய்லாந்துலேருந்து மட்டும் ஒரு 50 பேர், மொத்தம் 90-100 பேர்கிட்ட நெருக்கமாக இருக்காங்க. அவங்க எல்லோரும் பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மோட்டர் தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கம்மியாகிட்டே இருக்குது. சரி அந்த பிள்ளைங்க உள்ளே தான் இருக்காங்களா, பல கேள்வி அந்த ரெஸ்கியூ பண்ணுறவங்கள்ட்ட வந்து கொஸ்டின் வந்து எழும்பிக்கிட்டே இருக்குது. இப்படியே நாட்கள் மட்டும்தான் போகுது. கடைசியாக வந்து 2 ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி அந்த குகைக்குள்ளே வந்து நம்ம போய் வந்து தேடுவோம் அப்படின்னு பயங்கரமான லைட்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இருந்தாலும் உள்ளே போக முடியல. இருந்தாலும் மறுபடியும் ட்ரை பண்ணுறதில்ல. அப்படியே உள்ளே போயிட்டுருக்காங்க. சில இடம்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. இப்படி வந்து குகை வந்து நேராலாம் இல்லை, இப்படி வளைஞ்செல்லாம் இருக்குது. இப்படி மேலே போகிற இடம் வந்து ரொம்ப நைஸாலாம் இருக்குது. அதுக்குள்ளே எப்படி போகிறதுனே தெரில. கடைசி கட்டமாக போய் இந்த குகையோட என்ட்ரன்ஸ்லேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் 13 பேர் இருக்காங்கன்னு தெரியுது. அந்த 13 பேர்கிட்ட கேட்குறாங்க. அதாவது அங்கே உள்ளவங்கள பார்த்துட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேருந்து வாய்ஸ் வருது இது மாதிரி நாங்கள் 13 பேர் இருக்கோம் அப்படின்னு. எத்தனாவது நாள் கழிச்சு தெரியுமா அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் நடந்து
10வது நாளில் தான் 13 பேர் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 10 நாளும் அந்த பிள்ளைங்க யாருமே சாப்பிடல, எதுவுமே பண்ணல. அங்கே உள்ளே வந்து தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. 13 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இந்த டைவ் அடித்து உள்ளே போனாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க, இதுமாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இங்கே இருங்க, நான் வெளில போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கான பணிகளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்து உள்ளேருந்து வெளில வராங்க. ஆனால் வர்றதுக்கு வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஆகலை, 5 மணி நேரம் ஆகுது, 6 மணி நேரம் ஆகுது, அவ்வளோ நேரம் ஆகுது. ஆனால் போகிறது வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் தான். அவங்க வந்து பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ரொம்ப நேரம் டைவ் அடித்து வெளில வந்து அந்த தகவலை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது, இவ்வளோ நேரம் ரெஸ்க்யூ பண்ணதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஏன்னா 10 நாள் கழிச்சு தானே அந்த பிள்ளைங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது, அவங்கள எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த டைவர்ஸே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே போய் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 14 பேரை எப்படி 13 பேரும் எப்படி வெளில கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்க் அவங்களுக்கு. அதுக்கான பணிகளை போடுறாங்க, எந்தெந்த வெளில கொண்டு வரலாம், எப்படி அவங்களை வந்து கூப்பிட்டு வருது, ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. பிளானை போடுறாங்க. மொதல் பிளான் என்னென்னா, சரி மழை காலம் வந்து இந்த ஜூன்லேருந்து ஆரம்பித்து நவம்பர் வரை தானே இருக்க போகுது, அது வரைக்கும் அவங்கள உள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை பார்த்துட்டு இந்த மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி வற்றுறதுக்கப்புறம் அவங்க எப்படி போனாங்களோ அப்படியே வெளில கொண்டு வருது. அது ஒரு வழி. 2வது வழி என்ன யோசிக்கிறாங்கன்னா, சரி என்ட்ரன்ஸ்லேருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அவங்க மாட்டியிருக்காங்க. சரி மேலேருந்து, அதாவது மலை மேலேருந்து உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் அவங்க மாட்டியிருந்திருக்காங்க. சரி மேலேருந்து எங்கேயாவது வழி இருக்குமா, அப்படி வந்து அவங்கள காப்பாற்றலாமா அப்படிங்கிறதுக்கான அதுக்கான ஆட்கள் வந்து போய் தேடிட்டு இருக்காங்க, மேலேருந்து வந்து தேடிட்டு இருக்காங்க. இது சரி இந்த வழி ஓகே ஆகிட்டுனா இப்படி காப்பாற்றலாம். இது 2வது பிளான். 3வது பிளான் பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தரையாவது எப்படியாவது பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து தன்னோட வந்து கூப்பிட்டு வர்றது, ஒவ்வொருத்தரையாக எப்படியாவது வெளில கொண்டு வந்துடுறது அப்படின்னு 3வது பிளான் போடுறாங்க. ஆனால் மொதல் 2 பிளான் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரியும். 3வது பிளான் தான், அதாவது ஒவ்வொருத்தரை எப்படியாவது வெளில கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதான் அவங்களோட கடைசி பிளானாக முடிவு பண்ணுறாங்க. இதுக்கான பணிகள்லாம் போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைவ் பண்ணுறாங்க. உள்ளே போயிட்டு வெளில வரும்போது சுயநினைவை இழந்து அப்படியே வந்து இறந்து போகிறாங்க. வெளில கொண்டு வந்து சிபிஆர்லாம் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் எதுவுமே பண்ண முடியல. அந்த டைவ் பண்ணி போனாலே இறந்து போகிறாப்புல. அதுக்கப்புறம் தான் ரெஸ்க்யூ பண்ணுறவங்களுக்கு தெரியுது, இது சாதாரண டாஸ்க் கிடையாது, கண்டிப்பாக அந்த 13 பேரை வெளில கொண்டு வரணும் அப்படின்னா இது மிகப்பெரிய டாஸ்க்கு, இதுலேருந்து அவங்கள பத்திரமா கொண்டு வந்தே ஆகணும், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து தான் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இப்படியே வந்து நாட்களும் போகுது. ஆனால் அவங்களுக்கு வந்து நாட்களும் இல்லை. ஏன் தெரியுமா, இதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாளில் மழைக்கெடு வேறு இருக்குது, மழை பயங்கரமாக மழை பெய்யும் அப்படின்னு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைங்க இருக்கிற இடத்துல ஆக்சிஜன் அளவு வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. ஆனால் அந்த ரெஸ்க்யூ பண்ணுறவங்க வந்து ஒரு டாக்டரை வந்து அந்த பிள்ளைங்க அவங்க உள்ளே தானே இருக்காங்க, அவங்கள பார்த்துட்டாங்கல்ல, அவங்களோட கூட போய் தங்குறதுக்காக ஒரு ஆளையும் அனுப்பி வச்சுட்டாங்க. எப்போ ரெஸ்க்யூ பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த டாக்டர் வந்து வெளில வருவாங்க. அவங்களுடைய ஒரு டாக்டரும் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அந்த டாக்டர் வந்து என்னென்ன மாத்திரையெல்லாம் கொடுக்க முடியுமோ சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு, சாப்பாடெல்லாம் உடனே கொடுத்துட முடியாது, அந்த மாத்திரையை கொடுத்து அவங்களுக்கு தெம்பெல்லாம் வர வச்சு அந்த இதை வந்து அங்கே உள்ளே போய் ஒரு டாக்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவர் தன்னோட உயிரையும் இது பண்ணிவிட்டு அவர் அங்கே போய் வந்து இருக்காப்புல. ஆனால் இங்கே மீட்பு பணிகளுக்கான அந்த பிளான்லாம் போட்டு அதுக்கான பணிகள் வந்து போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருக்காங்க. இங்கே மோட்ரு தண்ணியெல்லாம் இறச்சிக்கிட்டு இருக்குது, இருந்தாலும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகதே தவிர தண்ணி வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு மழை வந்து பெஞ்சிருந்திருக்கு. அடிக்கடி வந்து மழை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. கடைசி கட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி 13 எக்ஸ்பர்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 டைவ் பண்ணுறவங்க வந்தாங்கல்ல, அதில் வந்து 13 எக்ஸ்பர்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளைங்களை உங்கள் முதுகில் சுமந்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். கிட்டத்தட்ட இந்த ஆப்ரேஷன் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிள்ளைங்க வந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 15 அந்த நாள் இருங்க, 15 நாள் கழித்து தான் இந்த பணிகள்லாம் வந்து நடக்குது. 13 பேரும் அப்படியே ஒவ்வொருத்தராக உள்ளே போகிறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சுக்கிட்டு எப்படி அவங்கள லாக் பண்ண முடியுமோ அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் கொண்டுட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களை வந்து சும்மாலாம் மாட்டிட்டு வந்துட முடியாது. ஏன்னா உள்ளே கும்முருட்டாக இருக்குது. என்ன தான் லைட் வச்சாலும் சில இடங்களில் வந்து சுத்தர தெரியவே இல்லை. எங்கனையாவது பிள்ளைங்க பார்த்து அலறி போய் இடிச்சுக்கிட்டு ஏதாவது ஆகிடும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டரு, இது மாதிரி மயக்க மருந்து கொடுத்துருவோம் அப்படின்னு மயக்க மருந்து 14 பேருக்கும் கொடுக்குறாங்க. எல்லோரும் மயங்கிடுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்காக தான் மயக்க மருந்து கொடுக்குறாங்க. 14 பேருக்கும் ஒரே வழியாக கொடுக்கல. முதல்ல ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஒருத்தருக்கு
மயக்க மருந்து கொடுத்துட்டாங்கன்னா அப்படி மாட்டிட்டு அவங்கள வந்து ஒரு டைவ் பண்ணுறவங்க வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இப்படி கூட்டிகிட்டு வராங்க. இருந்தாலும் இது பயங்கர டாஸ்க்காக இருக்குது. ஏன் தெரியுமா? சில இடங்கள் சுத்தரமே வெளிச்சமே தெரியாததுனால போய் மோதுகிற நிலைமைக்கு கூட வருது. அதனால அந்த ரெஸ்கியூ பண்ணுறவங்க தன்னோட உயிரை கூட துச்சமாக நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எப்படி முதல்ல அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறாங்கன்னா, தன்னோட தலை வந்து முதல்ல இருக்க மாதிரியும் அந்த பிள்ளைங்களோட தலை கழுத்துக்கிட்ட இங்கே இருக்க மாதிரி எங்கனையாவது தெரியாமல் போய் மோதிக்கிறாங்க அப்படின்னா தன்னோட தலை தான் முதல்ல போய் மோதும். அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு அந்த பிள்ளைங்களை வந்து காப்பாற்றுறதுக்கான பணிகள் போயிட்டுருக்கு. ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட 3 நாள் பணிகள் வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. கடைசியாக வந்து அந்த 13 பேரையும் காப்பாற்றுறாங்க. 13 பேரை காப்பாற்றினதுக்கப்புறம் அங்கே ஒரு டாக்டர் உள்ளே போயிருந்தார்ல, அவரும் வந்து வெளில வராரு. இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. உள்ள அந்த கம்யூனிகேஷன் வேறு கட் ஆகுது. உள்ளே வந்து அந்த தண்ணி இறச்சதுக்கப்புறம் உள்ளே பாதி பேர் வந்து டைவ் பண்ணுறவங்க வந்து போயிருந்தாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட மாட்டிக்கிற நிலமை வருது. அங்கே ஒரு மோட்டார் வந்து வெடிச்சிட்டு, அந்த தண்ணி இறச்ச மோட்டார், அதனால தண்ணி வந்து உள்ளே குபு குபுன்னு மறுபடியும் போயிட்டே இருக்குது. அங்கே உள்ளே ஏற்கனவே போனவங்க நிலமையும் வந்து சிக்கலாக இருக்குது. கடைசி நேரத்தில் எக்யூப்மெண்ட்லாம் எதையும் எடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம உயிரோட வந்தால் போதும் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து ஒடியாந்துடுறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் வந்து பத்திரமா வந்துடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் அந்த சுயநினைவு இல்லாமல் இறந்தார் அப்படின்னு இடையில சொன்னல, அவர் இறந்து போகிறாரு. ஆனால் இன்னொரு ஆள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சம்பவத்தப்போ ஒரு தொற்று வந்து ஏற்படுது. அந்த தொற்று மூலம் அடுத்த வருஷம் அவர் வந்து இறந்து போகிறாரு. இந்த சம்பவம் மூலம் வந்து இறந்தது வந்து 2 பேருங்க. ஆனால் தன்னோட உயிரையும் வந்து இது பண்ணாமல் அந்த 13 பேரை வந்து அந்த ரெஸ்கியூ பண்ணுறவங்க வந்து காப்பாற்றிருந்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறையா நாடுகள், ஆஸ்திரேலியா, சீனாலேருந்து ஆரம்பித்து நிறையா நாடுகள் வந்து தாய்லாந்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்காங்க. பத்திரமா அந்த 13 பேரையும் வெளில கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பல ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து உள்ளே உயிரோடு வந்திருக்கோம் அப்படின்னா எங்கள் கோச் 25 வயசான கோச்சு தான்ப்பா காரணம். அவங்க தான் வந்து எப்படி மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, தியானம்லாம் பண்ண சொன்னது, தண்ணியை குடிங்க, எங்கேயும் வெளிலலாம் போயிடக்கூடாது அப்போ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, சரி ஜூன் மாதம் ஆரம்பிச்சுட்டு மழை காலம் கிட்டத்தட்ட வரப்போகுது, ஆனால் இந்த நேரத்தில் வந்து அந்த கோச் வந்து அந்த 11லேருந்து 16 வயசு பிள்ளைங்களை வந்து கூட்டு போன தப்பு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து ஜூன் மாதம் தானே, ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதத்துக்குள்ளே தான் அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருந்துச்சு. அதனால் அந்த கோச்சுக்கும் வந்து சட்டப்படி எந்த தண்டனையும் கிடையாது. ஏன்னா அந்த கோச் வந்து உள்ளே வந்து அந்த பிள்ளைங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. எல்லாரும் பத்திரமா வெளில வந்து இந்த குகை சம்பவம் உலகம் பூரா பரவணுச்சு. இன்றைக்கி வரைக்குமே இந்த சம்பவத்தை வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய ஆர்டிக்கல் இருக்குது, இதை வச்சு படங்கள் வந்திருக்கு, ஆவணப்படங்கள் எடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் இதை பற்றி இருக்குது. இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.